பிரைஸ் லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை கேட்க கர்த்தர் என்னை ஏவினபடினால் இதோ இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்ம யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஊழியக்காரங்க பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்ல கேட்டுருக்குறோம். ஆனால் இந்த நாளில் ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இவ்வளோ போராட்டங்கள் வருது? ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லை? நம்ம மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, அந்த மிஸ்டேக்கை, அந்த தவறான காரியத்தை சரி பண்ணதான் அப்பா இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்ன சிஸ்டர் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை, சொல்லி கொடுத்த வசனம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூல் போகும்போது இல்லை எங்கேயாச்சும் வெளியில் நம்ம ஷாப்பிங்க்கோ இல்லை எங்கேயாவது நம்ம கடந்து போகும்போது இந்த வசனத்தை மட்டும் மெயினாக, பைபிளில் எவ்வளோ வசனம் இருக்குது, சங்கீதத்தில் நிறைய, இந்த 91ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் நமக்கு எப்பவுமே வேதத்தை படிச்சியா, அப்பா அம்மா கேட்குற எப்பவுமே பைபிள் படிச்சியா, ப்ரேயர் பண்ணியா அப்படின்னு நம்ம கேட்குவாங்க. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பைபிள் படிச்சியா, ப்ரேயர் பண்ணியான்னு இல்லை, கையில் எந்த நேரமும் ஃபோனை தான் வச்சுட்டு இருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்துக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு கர்த்தர் உங்களை சரி பண்ணதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நான் எங்க சிஸ்டர் சிங்கத்தின் மேலும் வலு சர்பத்தின் மேலும் வால சிங்கத்தின் மேலும் நடந்தேன்? நம்ம சிங்கத்தின் மேலும் வலு சர்பத்தின் மேலும் நடக்கலைங்க. நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனை குறித்து தான், நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை குறித்து தான் கர்த்தர் இந்த வசனத்துல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன் அதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ஒரே சிம்பிளான ஒரு இதுதான், ஒரே இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை மறந்து போயிட்டு இருக்கிறோம். அதனால பாருங்க, சங்கீதம் 91:1, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம இந்த வசனத்தை நம்ம வெறும் வசனமா வெறுமையா நம்ம படிக்க கூடாது. இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, உன்னத மாணவருடைய மறைவில இருக்கிறவனுக்கு தான் சர்வ வல்லவருடைய நிழலில தங்குவான். அதனால தான் நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைய, போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளணும்னா இந்த உன்னதமானவர் மறைவுக்குள்ள நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்படிப்பட்டவனுக்கு தான் அவன் என்னிடத்தில வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா அவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். யாக்கோபு 4:8 அவன் என்னோடு கூட இருந்தால் நான் அவனோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் பிசாசுக்கு நீ பயப்படாது இருப்பாய், அவனை மிதித்து போடுவா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளில பாருங்க, வேத வசனம் தான் நமக்கு ஒரு உதாரணம், நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த வேத வசனத்தை நம்ம இந்த நாளில, நீங்கள் யாரெல்லாம் இந்த வேத வசனத்தை மறந்து இருக்கிறீங்களோ, வேதத்தை மறந்து இருக்கிறீங்களோ, ஜெபத்தை மறந்து இருக்கிறீங்களோ, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, என்னோடு கூட இணைந்திருங்க, இடைவிடாமல் என்னோடு கூட இருங்கள், அப்பொழுது இதெல்லாம் மேற்கொண்டு நம்ம வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா, என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, அந்த கண்கள், அந்த ஏக்கமாய் பார்க்கிற கண்கள். இந்த உலகத்தில் அன்பை நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். உங்களோட பிரச்சனை நினைத்து ஒருவேளை நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். கண்ணீரோட பிரச்சனையோடு இருக்கிற உங்களை பார்த்து அப்பா சொல்லுகிறார், நீ என்கிட்ட வா, உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஏக்கத்தோடு இருக்கிற அந்த கண்களை நீங்க பாருங்க. மகளே, மகனே, என்னை தேடினிய, நீ எங்க? நீ என்னிடத்துல இல்லையே, நான் உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கிற அந்த கண்களை நீங்க பாருங்க. அப்பா உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க கடந்து போய் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ
எதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறது, தியானம் பண்றது மிஸ் பண்ணீங்களோ, ஜெபிக்கிறது மிஸ் பண்ணீங்களோ, அவரோடு கூட இணைந்திருங்க. அந்த உன்னதமான மறைவில் இருங்க. இதெல்லாம் ஈஸியா நம்ம மேற்கொண்டு நம்ம வெளியே வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென்.